உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம்பேட்டையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விசிக தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட வெங்கடேசன், வணிகரணி மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட அன்பரசன் ஆகியோர் மாலை அறிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். சிதம்பரம் தொகுதியின் மாவட்ட செயலாளர் தமிழ் விளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் செல்லப்பன், மண்டல துணை செயலாளர்கள் தடா கதிரவன், செல்வமணி, பொருளாளர் முருகானந்தம், செய்தி தொடர்பாளர் பெரு சரித்திரன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆதிமூலம், கமல்ராஜ், சாமிநாதன், முல்லைமாறன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிவபாலன், ராஜசேகர், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர்கள் சீலாராணி, நாகராணி, மாநில நிர்வாகிகள் குறிஞ்சி விளவன், பன்னீர், கருணா, சிதம்பரம் நகர செயலாளர்கள் பாவனன், பேட்டை ரத்தனம், கிள்ளை நகர செயலாளர் விசு, மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ், லியாகத் அலி, கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர் ராஜாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் MKT கார்த்திக் தண்டபாணி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கருநீலம் ஊராட்சியில் விசிக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இதில் விசிக காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாஸ்டர் ஆனந்த், மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி சுதாகர், மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி சுதாகர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுதாகர் மற்றும் ஐயப்பதாஸ், தமிழரசன், அசோக்குமார், டில்லிபாபு, துரை, விநாயகம், மோகன், முருகன், டில்லிபாபு, ரத்தனம், கண்ணன், மணிகண்டன், விக்கி, விஜய், விக்னேஷ், கோவிந்தராஜன், பூபதி, நீலகண்டன், குணசேகரன், ராஜேஷ், பாஞ்சாலை, குணா, அலமேலு, விஜயலட்சுமி, ரேவதி, பிரேமா, விமலா, சரஸ்வதி, செல்வராஜ, செல்லமுத்து, வள்ளி, சுதா, பார்த்தசாரதி, வேலு, முருகன், வெங்கடேசன், பரத், ராஜன், மனோஜ், தமிழினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அறிமுக கூட்டம் நெல்லிக்குப்பத்தில் விசிக நகர செயலாளர்கள் தமிழ்வழி, உமர், சதாம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அருள் செல்வன், தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் திருமார்பன், ஆதித்த கரிகாலன், முல்லைவேந்தன், வெங்கடசாமி, மாவட்ட பொருளாளர் முருகவேல், மாவட்ட துணை செயலாளர் புலிகொடியன், செய்தி தொடர்பாளர் சர்குணன், துணை செயலாளர் திருமாறன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சங்கீதா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாசறை மாவட்ட செயலாளர்கள் இளம்பறை, திவ்யா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் செந்தில், செழியன், சத்யா, மாநில நிர்வாகிகள் கல்வி செல்வன், திருமலை பேரறிவாளன், வெற்றிவேந்தன், மீனா, சுந்தரம், நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராஜ், அறிவழகன், நகர பொருளாளர்கள் டைகர் முரளி, ருத்ரா, கிருஷ்ணராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய விசிக வேட்பாளர் அப்துல் ரஹ்மான், பன்ருட்டி வாழ் மக்களின் அனைத்து விதமான கோரிக்கைகளுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சிந்தனை செல்வன் செய்யூர் பஜார் வீதியில் இருந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் வெங்கடாச்சலத்திடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிகழ்வில் காஞ்சி தெற்கு திமுக மாவட்ட செயலாளர் சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சூக விடுதலை செழியன், சூக ஆதவன், ராஜ்குமார், தமிழினி, புகழேந்தி, வழக்கறிஞர் பொன்னிவளவன், மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டிவனம் சார் ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆகாஷிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திமுக முன்னாள் அமைச்சர் மஸ்தான், விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார், தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் வன்னியரசு திண்டிவனம் தொகுதியில் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மரியாதைக்குரிய மேனாள் அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்கள் தலைமையில் கூட்டணி தோழமை கட்சிகள், மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மாவட்ட செயலாளர், அதேபோல் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், தேமுதிகவினுடைய தோழர், இவர்கள் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு என்னோடு இந்த மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். மரியாதைக்குரிய அண்ணன் மஸ்தான் அவர்கள் எல்லா இடங்களிலுமே சொல்லி வருவது, திண்டிவனம் தனித்தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் பானை சின்னத்தில் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது கட்டாயம் நடக்கும். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெறுவோம். உறுதி 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 உறுதி. ஏனென்றால் பானை வெற்றி பெறுவது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற அந்த முழக்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையானது. தமிழ்நாட்டுக்கு இன்னும் அவருடைய பணிகள் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நாங்கள் திண்டிவனம் தொகுதியில் ஸ்டாலின் தொடரட்டும், திருமா வெல்லட்டும்னு தான் சொல்கிறோம். அப்போ அதில் கட்டாயம் திமுக தலைவர் சொன்னது போல் தமிழ்நாடா டெல்லியா என்கின்ற அடிப்படையில் மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை வெல்ல வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு முழுக்க திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் முதலில் திண்டிவனம் நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அண்ணன் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பன்னீர்தாஸ் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயகுமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன், முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மணி, திமுக மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன், திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சேகர், மதிமுக மாவட்ட செயலாளர் லோகு, கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ஜெகதீசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வழக்கறிஞர் மாலதி கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது கள்ளக்குறிச்சி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூக்கப்பன், மாவட்ட அவைத்தலைவர் ராமமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் இதயத்துல்லா, விசிக தேர்தல் பொறுப்பாளர் தனக்குடி ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் மாலதி சுமார் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று கூறினார். இன்று முதல் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எனது தாய் தொகுதி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் கொடுத்த பணியை செவ்வனை இத்தொகுதியில் இருந்து கொண்டே முடிப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. போற இடங்கள்லாம் சிறப்பான வரவேற்பு கொடுக்கறாங்க. அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கறாங்க. தொகுதி ரொம்ப நல்ல சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறைந்தபட்சம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைவேன் என்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சக்திவேல் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திமுக எம்பி தங்கத்தமிழ் செல்வன், முன்னாள் எம்பி OP ரவீந்திரநாத், சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,